கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 75 தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நீர் நியாயாதிபதி கர்த்தாவே, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறீர் கர்த்தாவே. உம்முடைய வல்லமையே வல்லமை, உம்முடைய ஞானமே ஞானம், உம்முடைய அறிவே அறிவு கர்த்தாவே. இந்த சாயங்கால வேளையில் கர்த்தாவே, ஆவலோடு கர்த்தரினோடு பேச மாட்டாரா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தோய்ந்து போன ஆத்மாக்களுக்காக ஆண்டவரே, நலிவடைந்த ஆத்மாக்களுக்காக ஆண்டவரே, ஏமாற்றப்பட்ட ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவன் உயிர்ப்பிப்பீராக. உம்முடைய வல்லமையுள்ள கருத்திலே பூமியெல்லாம் நோக்கி பார்ப்பீராக. எளியவர்களை உயர்த்துவீராக ஆண்டவரே. பொல்லாதவர்களை கர்த்தாவே ஓடவேட விரட்டுவீராக. உம்முடைய நாமத்தை உயர்த்துவீராக. உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்வீராக. இயேசுவின் வழியாக வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 75 இந்த நாளிலும் ஜெயம். ஆண்டவர் உனக்கு ஒரு ஜெயத்தை தரப்போகிறார். ஆண்டவர் உனக்கு ஒரு நல்ல ஒரு புயத்தை தரப்போகிறார். ஆண்டவர் உனக்கு ஒரு நல்லது ஒரு விடுதலையை கட்டளை போகிறார். நீ எதிர்பார்த்திருக்க நல்ல முடிவை தேவன் உனக்கு கட்டளையிட போகிறார். அது தீமைக்கு ஏதுவாக அல்ல, நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் நடத்தப் போகிறார். சங்கீதம் 75 6 7 இவ்விதமாக சொல்லுகிறது: கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். உன்னை உயர்த்தி இன்னொருத்தனை தாழ்த்துகிறார். 5 விரல்களையும் 5 விதத்திலே படைத்திருக்கிறார். ஒரு இடத்துல ராஜா இருக்கிறார், அடுத்த இடத்துல மந்திரி இருக்கிறார், அடுத்த இடத்துல சேவகர் இருக்கிறார், ஒரு இடத்துல கலெக்டர் இருக்கிறார், இன்னொரு இடத்துல சப் கலெக்டர் இருக்கிறார், இன்னொரு இடத்துல தாசில்தார் இருக்கிறார், பெய்யன் இருக்கிறார், எழுத்தர் இருக்கிறார், கணக்கர் இருக்கிறார். ஆனால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திரத்திலும் இருந்து ஜெயம் வராது. குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும். நீ பரீட்சைக்கென்று ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் +2 என்ன மார்க் எடுக்க போகிறாய் உனக்கு தெரியாது. MBBSல எப்படி வரப்போகிறாய் உனக்கு தெரியாது. இதற்கு எல்லாம் இந்த ஜெயத்துக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் இருக்கிறது, ஒரு முடிவு இருக்கிறது, ஒரு வழி இருக்கிறது. இப்பொழுது லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே ஒரு அன்பான சகோதரர் தொழிலே ரொம்ப முனைப்பை காட்டுகிறார். வேகமாக தண்டு வலிக்கிறார். எங்கெல்லாமோ நைட்டெல்லாம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார் அந்த அன்பு சகோதரர். ஆனால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவர் இரவெல்லாம் பிரயாசப்பட்டும் அவர் ஒன்றும் கிடைக்காம கரைக்கு திரும்புகிறார். இத்தனை ஆண்டுகள் ஆகியும் ஐயோ எங்கள் வீட்டுக்காரர் செய்யாத தொழில் இல்லைங்க, அவர் ரொம்ப கில்லாடிங்க. அப்படியே என்ன செய்வார், அரிசியை என்ன செய்வார், அரிசியை நெல் அரிசி ஆக்குவார், அரிசியை சோறாக்குவார். சோறை தான் ஆக்க முடியும். ஆக என்னெல்லாமோ எங்கள் வீட்டுக்காரர் செய்வாருங்க. கில்லாடிங்க. சரிம்மா, இப்போ உங்கள் நிலைமை என்ன? இந்த வீடு சொந்த வீடா? இல்லை, வாடகை வீடு தாங்க. எவ்வளோலாமோ செஞ்சாருக்குங்க, அது எப்படியோ போயிடுச்சிங்க. அங்கே தான் கர்த்தர் வர வேண்டும். இந்த பேதுரு என்கிற இந்த அடிகளார் இந்த லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் ஐயா கில்லாடித்தனம் பண்ணி பார்த்தார். ஐயா காரை வாங்கி குதிரையை விற்றார், குதிரையை வாங்கி காரை விற்றார், என்னதெல்லாமோ யுத்தம் பண்ணி பார்த்தார். ஐயா கில்லாடித்தனத்துக்கு அங்கே வழி இல்லையா. ஏசு அங்கே வாராரியா. அப்பா சிமோனே, இங்கே வாப்பா, இங்கே வாராஜா, உனக்கு என்னது வேணும்? ஜெயம் வேணும். நான் ஒருவன் இருக்கிறேன், உன்னை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார், உன்னை ஆளுகை செய்யக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார், சூரியனையும் சந்திரனையும் படைத்தவர் இருக்கிறார், உனக்காக இந்த உலகத்தில் இறங்கி வந்தவர் ஒருவர் இருக்கிறார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அப்பா அண்ணாச்சி, நீ என்ன பிரயோஜனப்பட்டாலும் சரி ஐயா, நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி தான் ஐயா. ஒருவன் புத்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறான். அப்படி பிரயாசப்பட்டும் பிரயாசப்படாத இன்னொருவனுக்கு விட்டுவிட வேண்டியதாகும். இதுவும் தேவனுடைய கருத்திலிருந்து வருகிற தீமை என்று பிரசங்கி தன்னுடைய வாக்கியத்தை கொண்டு வருகிறான். உன்னுடைய வாழ்க்கையை நீ அலசிப்பார். நீ பண்ணாத முயற்சியா, நீ பண்ணாத திருக்குதளமா, நீ பண்ணாத என்னது ஓட்டமா சாட்டமா, காலைல 5 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் பிரயாசப்பட்டு இருக்கு. என்ன ஒரு சொந்த கடையை வைக்க முடியலையே உனக்கு, என்ன ஒரு தொழிலில் உட்கார முடியலையே. என்ன காரணம் ஐயா? கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது ஐயா. நல்லா புரிஞ்சுக்க. உனக்கும் எனக்கும் படைத்தவர் ஒருவர் இருக்கிறார். அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஒரே ஒரு கண்டிஷன் தான் ஐயா, என்னை நோக்கி கூப்பிடு. அப்பொழுது நீ எட்டாதும் உனக்கு தெரியாதமான பேங்கில் போயிட்டு நீ லைனில் நின்று நீ பணம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு செக்கை போட்டு கிழிச்சு கொடுத்தா போதும், 1 கோடி ரூபாய் வந்துடும். உனக்கு அந்த அளவுக்கு பணம்லாம் வரப்போகுது ஐயா. நீ செய்ய வேண்டியதெல்லாம் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, இந்த ஐஸ்வர்ய சம்பந்தனாக இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவை நீ நோக்கி பார்க்கின்ற வழியிலே எல்லா காரியத்திலும் ஜெயம் ஐயா.
யோசேப்பு ஒரு காலத்திலே பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் மௌனமாக இருக்க வேண்டிய காலம் வந்தது. ஆனால் விடாமல் இந்த இயேசுவை பிடித்து கொண்டான். என்னவாயிற்று? அவன் எடுக்கிற காரியெல்லாம் ஜெயமாக இருந்தது. தானியேல் எடுக்கிற காரியெல்லாம் ஜெயமாக இருந்தது. இன்றைக்கு தோல்வியினுடைய விளிம்பிலே நின்று கொண்டிருக்கிற அருமையான சகோதரரே, உனக்கு ஒரு வெளிச்சத்தை காட்டுகிறேன், உனக்கு ஒரு வழியை காட்டுகிறேன். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இறுக பிடித்துக்கொள். தோல்வியின் விளிம்பிலே தான் சென்னையிலே வந்து நடமாடி கொண்டிருந்தேன். வழிகாட்டுவார் இல்லை. ஆனால் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு தென்பட்ட போல் என்னை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவர். எனக்கு மற்ற எல்லா காரியங்களையும் அவர் செய்யாதிருப்பது எப்படி? எனக்கு ஒரு ஜெயத்தை கட்டளையிட்டார், எனக்கு ஒரு வாழ்க்கையை கட்டளையிடுவார். சோர்ந்து போன தம்பி, சோர்ந்து போயிருக்கிற தங்கச்சி, உன் குடும்பம் கட்டப்பட வேண்டுமா? உன் தொழில் கட்டப்பட வேண்டுமா? உன்னுடைய உத்தியோகம் கட்டப்பட வேண்டுமா? இந்த ஜெயத்தை தருகிற தேவனை நீ நோக்கிப்பார். மீண்டுமாக உனக்காக வாசிக்கிறேன். சங்கீதம் 75:6-7 கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். அந்த உயர்த்தல் லிஸ்ட்டில் நீ வந்துருக்கியா? இந்த இயேசுவை நோக்கி இன்றைக்கு முட்டு போடு, இன்றைக்கி ராத்திரி முட்டு போடு. ஆண்டவரே, எவ்வளவோ பிரயாசப்பட்டுட்டேன், ஒன்றும் வழியில். ஆண்டவரே, எனக்கு ஏதாவது வழியை காட்டுங்க. நாளைக்கே உனக்கு ஒரு வழி திறக்க போகுது. நீ அந்த புல்லுள்ள இடங்களில் உன்னை மேய்க்க போகிறார். உனக்கு ஜெயம் கிடைக்க போகுது, உனக்கு ஆறுதல் கிடைக்க போகிறது, உனக்கு சமாதானம் கிடைக்க போகிறது, உனக்கு உயர்வு கிடைக்க போகிறது. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நீரே ஒருவனை தாழ்த்தி ஒருவரை உயர்த்துகிறீர்கள் தார். அந்த அன்பு சகோதரன் கைகளில் ஆண்டவரே பணம் தாராளமாக புலங்கொட்டு கர்த்தாவே. எனக்கு இந்த உலகம் இல்லை, அது அவனுக்கு தான் என்று ஆண்டவரை இவர் நினைத்து கொண்டு இருக்கிறார். இவருக்கும் வாழ்வு இருக்கிறது ஆண்டவரே, இந்த குடும்பத்துக்கும் வாழ்வு இருக்கிறது கர்த்தாவே, இந்த குடும்பத்துக்கும் போஷிப்பு இருக்கிறது. உம்முடைய கருணை இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த சகோதரனை வாழ வைங்க தாப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே, திருச்சியில் இருக்கிற இந்த சகோதரனை வாழ வைங்க, சேலத்தில் இருக்க இந்த அம்மாவை வாழ வைங்க ஆண்டவரே, வெளிநாட்டில் இருக்கிற சகோதரனை வாழ வைங்க ஆண்டவரே. ஒரு வெளிச்சத்தை காட்டுங்க ஆண்டவரே. ஒரு நட்சத்திரம் உதிக்கட்டும் ஆண்டவர் இவருடைய வாழ்க்கையில். இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.